அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு அற்புதமான வேலைவாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வேலைவாய்ப்பு தான் இன்னைக்கு நமக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி கிடைச்சிருக்குது. சரிங்களா? அது எந்த வேலைவாய்ப்பு, என்ன துறை வேலைவாய்ப்பு அப்படின்னு தானே கேட்குறீங்க. எல்லாருமே ஃபோட்டோலே, தம்ப்நெயிலே, டைட்டிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க. கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான, விஏஓ உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான, வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன், புதிய ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த 2025 டூ 2026க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த விஏஓ உதவியாளர் வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பா ஒரு தடவை நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதன் அடிப்படையில இப்போ இந்த மாதமே இதற்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த விஏஓ உதவியாளர் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் எப்படி இருக்கும், அப்ளிகேஷன் நம்ம எப்படி நம்ம ஃபில் பண்றது, அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம ஆன்லைன்ல பண்ணணுமா, ஆஃப்லைன்ல பண்ணணுமா, ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸா இருக்கட்டும், அப்டேட்ஸா இருக்கட்டும், நோட்டிபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதா இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்ன ஏதுன்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இங்க தெளிவா கொடுத்துருக்காங்க பாருங்க. வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஜாப்ஸ் மினிமம் 5வது குவாலிஃபிகேஷன் மினிமம். ஓகேங்களா? ஸோ இதுல ஜாப்போட நோட்டிஃபிகேஷன், இந்த விஏஓ உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான ஜாப்போட நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா? அதை நம்ம பார்க்க போறோம். அதை நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட்ல பார்த்துக்கலாம். அதோட லிங்க்குமே நான் வீடியோக்குள்ள கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் கீழே அப்ளிகேஷன் ஃபார்முமே இதுல கொடுத்துருக்காங்க. அதையுமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ டோட்டலா என்னென்ன போஸ்டிங்லாம் நமக்கு வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு கிட்டத்தட்ட 6 விதமான போஸ்டிங்க்கு இந்த தடவை நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? அது என்னென்ன போஸ்டிங் அப்படின்னா, அசிஸ்டன்ட் ப்ராஜெக்ட் மேனேஜர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், எம்ஐஎஸ் அசிஸ்டன்ட், எஃப்ஆர் செல் கோஆர்டினேட்டர், பிளாக்ஸ் ரிசோர்ஸ் பர்சன், வில்லேஜ் ரிசோர்ஸ் பர்சன். ஓகேங்களா? இந்த மாதிரி 6 விதமான போஸ்டிங்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த போஸ்டிங்காக தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். அடுத்ததா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். நம்ம இந்த வேலை வாய்ப்புகளை நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு மினிமம் நீங்க ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு டிப்ளமோ, பிஇ, பிடெக், இன்ஜினியரிங் டெக்னாலஜி இதுல ஏதாச்சும் நீங்க முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது எம்ஐ அசிஸ்டன்ட்டுக்கு எனி டிகிரி நீங்க முடிச்சிருந்தாவே அப்ளை பண்ணிக்கலாம். கோஆர்டினேட்டருக்கு டிகிரி பிஇ, பிடெக் முடிச்சிருந்தா இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க எலிஜிபிளா இருப்பீங்க, அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது பிளாக் ரிசோர்ஸ் பர்சன். இந்த மினிமம் நீங்க 12ஆம் வகுப்பு படிச்சிருந்தாவே இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிள் தான். அதுக்கப்புறம் நீங்க டிப்ளமோ படிச்சிருக்கேன் அப்படின்னா கூட எலிஜிபிள் தான் இந்த வேலைவாய்ப்புக்கு. சரிங்களா? ஸோ அடுத்ததா வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரிசோர்ஸ் பர்சன். இதுல பாத்தீங்கன்னாக்கா டிபார்ட்மெண்டல் நார்ம்ஸ், பேசிக் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க பேசிக்கா நீங்க 10வது படிச்சிருந்தா கூட நீங்க எலிஜிபிள் தான் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதற்கான சம்பளம், ஓகேங்களா, ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியான சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுல வில்லேஜ் ரிசோர்ஸ் பர்சனுக்கு இதுல வில்லேஜ் அசிஸ்டன்ட். ஓகேங்களா, இதுக்கு 12,500ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி சம்பளம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த போஸ்டிங்க்கு 25,000 வரைக்கும் இதற்கான சம்பளம் கிடைக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு 15,000 வரைக்கும் இதற்கான சம்பளம் கிடைக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. அடுத்தது எம்ஐஎஸ் இந்த அசிஸ்டன்ட், இந்த வேலை வாய்ப்புக்கு 17,000 வரைக்கும் இதற்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. அடுத்தது கோஆர்டினேட்டர், இந்த போஸ்டிங்க்கு 25,000 வரைக்கும் இதற்கான ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி கிடைக்கும். அடுத்தது பிளாக் ரிசோர்ஸ் பர்சன், இதுக்கு 12,000 வரைக்கும் இதற்கான ஸ்டார்டிங் சேலரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வில்லேஜ் ரிசோர்ஸ் பர்சன் இதுக்கு 2,500ல இருந்து கிடைக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க ஸ்டார்டிங் சேலரி. இது எல்லாமே சேலரி மட்டும் தான். இது மட்டும் இல்லாம கவர்மெண்ட்ல இருந்து கிடைக்கக்கூடிய அலவன்சஸ் எல்லாமே கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது
அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. ஃப்ரீயாவே நீங்க அப்ளை பண்ணிக்க முடியும் எல்லா போஸ்டிங்க்குமே. சரிங்களா? ஸோ இதுல வந்து எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. அடுத்தது செலக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. கண்டிப்பா இந்த விஏஓ உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு எக்ஸாம் இருக்கும். அடுத்தது பர்சனல் இன்டர்வியூஸ் இருக்கும். கடைசியா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இந்த 3 விதமான செலக்ஷன் ப்ராசஸ் மூலியமா தான் செலக்ஷன் பண்றாங்க. ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எப்படி நீங்க வந்து ஆஃப்லைன்ல அப்ளை பண்ணணுன்றத மென்ஷன் பண்றாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அப்ளை பண்றதுக்கு வந்து ஆஃப்லைன்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கணும். ஸோ ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, டாக்குமெண்ட்லாம் நீங்க அட்டாச் பண்ணணும். செல்ஃப் அட்டாச்டு, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கான சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் ஓகேங்களா? ஐடி ப்ரூஃப் உங்களுடைய ஆதார் கார்டு, அப்படின்னா டிரைவிங் லைசென்ஸ், அப்படின்னா ஓட்டர் ஏதாச்சும் ஒண்ணு நீங்க ஜெராக்ஸ் வைக்கணும். உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட், ஏஜ் ப்ரூஃப் ஏதாச்சும் ஒண்ணு. அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அடுத்து ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஒரு ரெஸ்யூம், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அதையும் நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. ஃப்ரீயாவே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா போஸ்டிங்குமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். எந்த போஸ்டிங் அப்ளை பண்ணிக்கலாம் மென்ஷன் பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த வீடியோல நம்ம அப்டேட்டா குடுத்திருக்கிறது. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா, லாஸ்ட் டேட் வந்து 27 வரைக்கும் தான் குடுத்திருக்காங்க. இங்க தெளிவா குடுத்திருக்காங்க பாருங்க. இந்த வர 27 வரைக்கும் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள எல்லாரும் அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான அப்டேட் இதுதான். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு முக்கியமான வீடியோல அப்டேட்ல சந்திக்கிறேன். தேங்க் யூ.